மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே, இந்த மனமகிழ்ச்சியான வேளையிலே மது கிருபையை ருசித்து பார்த்தவர்களாய் கூடி வந்து மது நாமத்தை மகிமைப்படுத்தும் வேலையை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வேளையிலும் அப்பா, நாங்கள் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி அறிதலோடு உமது சத்தியத்தை தியானிக்கும்படியான ஒரு வேலையை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துகிறோம். துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு செலுத்துகிறோம். பெரிய சிவன் மூலம் ஜெபம் கொள்ளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இதான் எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? இன்னைக்கு போய் இப்படி கேட்கலாமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் எனது அன்பு சகோதரர் போதகருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஒன் மோர் இயர். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஆண்டு வாழ்த்துக்கள். புதிய ஆண்டு வாழ்த்துன்னு சொல்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா 2 நாளைக்கு அப்புறம் அது அவ்வளோதான், பழசாயிடும். ஒரு வாரத்துக்கு மேலே யாரையாவது நீங்கள் விஷ் பண்ணுவீங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டீங்க. 10 நாளைக்கு அப்புறம் அது பழசாயிடும். அதனால் அது நிரந்தரம் அல்ல. இன்னும் ஒரு ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதற்காக நான் வாழ்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இனமத வேற்றுமை இல்லாமல் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கோலம் போடுறாங்க, ஓடுறாங்க, வராங்க. ஆனால் பேச்சு வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நம்ம கூட சேர்ந்து கொண்டாடுறாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. நானும் பார்த்தேன். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஹாப்பி, சித்திரை 1ஆம் தேதி அப்படின்னு யாரும் கத்துற மாதிரி நான் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி யாருமே விஷ் பண்ணல இல்லையா? அதுதானே புதிய வருஷம் மற்றதுக்கெல்லாம் சொன்னாலும் இன்றைக்கி பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரே கொண்டாட்டமும் இதுவுமாக இருக்குது. ஸோ நியாயமாக ப்ராக்டிக்கலாக என்னன்றதுல மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அதையும் காட்டிலும் தெளிவாக இருப்பவர்கள் நாம். ஹல்லேலூயா. ஆகையால் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருந்தாலும் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இது ஆயத்தத்தின் ஒரு வேலை. இது கொண்டாடுகிற வேலை அல்ல, இந்த வருடத்திற்கான ஆயத்தத்தின் வேலை. இந்த வருஷம் நான் எப்படி நினச்சிருக்கேன், ஒருவேளை நான் வீடு வாங்கிட்டேன், ஒருவேளை நான் கார் வாங்கிட்டேன், ஒருவேளை நான் நினச்ச மாதிரி அந்த வேலை எனக்கு கிடச்சிட்டா, ஒருவேளை இப்படி தான் நம்ம பிளான் பண்ணுறோம். ஒருவேளை ஜீசஸ் வந்துட்டா அப்படின்னு யாராவது யோசிச்சிங்க? யாரும் யோசிக்கிறது. இன்றைக்கி அந்த மாதிரி யாருமே திங்க் பண்ணுறதே இல்லை. நியூ இயர் இதில் இந்த வருஷம் இயேசு கிறிஸ்து வந்துட்டா அப்படின்றதே யோசிக்கவே மாட்டேங்குது. ஆனால் நம்ம அதை யோசிப்போம் தான். நான் இன்னைக்கு அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 25ஆம் அதிகாரம், அதில் நம்ம 1லிருந்து 13 வசனங்களில் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அதான் பாருங்க, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப எது பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாயிருக்கிறது? தீவட்டிக்கு ஒப்பா இல்ல, தீவட்டி எடுத்து செல்லுகிற கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. 10 பேரா இருந்தாலும் அதுல 5 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. ஏன்?
அந்த 5 பேருக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. 5 பேருக்கு புத்தி இல்லை. அதனால அந்த 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். நாம் எந்த 5 பேரில் இன்றைக்கு இருக்கிறோம்? அதான் கேள்வி. இன்றைக்கு நம்முடைய இந்த கொண்டாட்டத்தில், மகிழ்ச்சியில், இந்த வேளையில், இந்த ஆரம்ப நிலையில், ஆயத்த நிலையில் நான் எந்த 5 பேரில் ஒருவராக இருக்கிறேன்? அந்த ஆயத்தத்தை நான் கொண்டவனாக இருக்கிறேனா, கொண்டவளாக இருக்கிறேனா? புத்தி இல்லாதவர்கள் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ போகவில்லை. 4வது வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தங்கள் தீவட்டியை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் ஆளுக்கு ஒரு தீவட்டி கையில இருக்கணும். தங்கள் தீவட்டிகள் தெளிவா போட்டிருக்க. தங்கள் எண்ணெய் தெளிவா போட்டிருக்கு. நாம் ஆயத்தமாகும் போது நாம் கையில் அதையெல்லாம் வைத்திருக்க வேண்டும். தங்கள் தீவட்டிகள் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்கு. அதனால தங்கள் தீவட்டி என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மணவாளன் வர காத்திருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. எண்ணெய் மிகவும் முக்கியம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையால் நடு ராத்திரியிலே ஃபீட்பேக் வருதுமா, பேசுறது போறீங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திய மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். 5 பேர் தூங்கினாங்களா, 10 பேர் தூங்கினாங்களா? 10 பேரும் தான் தூங்குவாங்க. உறங்குவது தவறில்லை, 10 பேரும் உறங்கலாம். 10 பேர் தூங்கினார்கள். ஆனால் சத்தம் எல்லோருக்கும் கேட்டது. தூங்கியவர்களாகிய 10 பேருக்கும் கேட்டது. சத்தம் கேட்ட நிலையில் நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். நமக்கு மாத்திரமே அந்த சத்தம் கேட்டது. எண்ணெய் இல்லாதவர்கள் எல்லாம் பட்டாசு வெடிப்பாங்க, எண்ணெய் இல்லாதவர்கள் எல்லாம் கோலம் போடுவாங்க, எண்ணெய் இல்லாதவர்கள் எல்லாம் பைக்ல சத்தம் போட்டு ஓடுவாங்க. எண்ணெயோடு இருக்கிற நாம் மாத்திரம்தான் சத்தம் கேட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மணவாளன் வருகையின் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டவருக்கு அதுதான் தெளிவா என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. எதிர்கொண்டு போகுங்கள். மணவாளன் இங்கதான் வராருன்னு தெரியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லல, எதிர்கொண்டு போங்கள். நாம் எதிர்கொண்டு போவதுதான் பரலோகம். எதிர்கொண்டு போவதுதான் நமக்கு நித்திய ஜீவன். எதிர்கொண்டு போவதுதான் நமக்கு ஆயத்தம். எதிர்கொண்டு போவதற்குத்தான் தேவை ஆயத்தம். எதிர்கொண்டு போக நமக்கு தேவை தீவட்டி. எதிர்கொண்டு போக நமக்கு தேவை எண்ணெய். எதிர்கொண்டு போக நமக்கு சத்தம் கேட்க வேண்டும். எதிர்கொண்டு போக நமக்கு புத்தி இருக்க வேண்டும். நாம் புத்திசாலிகளாக இருக்கிறோமா? புத்தி உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எண்ணெய் நம்முடைய பாத்திரத்தில் இருக்கும். புத்தி இல்லை என்றால் சத்தம் கேட்கும், ஆனால் எண்ணெய் கொண்டு போகும் புத்தி இருக்காது. சத்தம் கேட்பது மாத்திரம் பெரிதல்ல, சத்தம் கேட்பது மாத்திரம் பெரிதல்ல, ஆயத்தம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ அந்த நேரத்துல தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். எல்லாரும் தூங்கினாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, எல்லாரும் ஆயத்தமானாங்க. எல்லாரும் ஆயத்தமாகும் போது புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, 8வது வசனம், உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. அந்த நேரத்தில் போய் கேட்கிறது, லாஸ்ட் மினிட்ல போய் கேட்கிறது. ஆயத்தம் இல்லாதவர்கள் கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகிற ஒரு சூழ்நிலைக்கு ஏன் வருகிறோம் என்றால், நாம் ஆயத்தமாக இல்லை என்று அர்த்தம். ஆயத்தமாக இல்லாததினால் அணைந்து போகிறதே என்கின்ற புலம்பல் அணைந்து போகிறதே. மணவாளனை எதிர்கொண்டு போக முடியாதே, நேரத்திற்கு செல்ல முடியாதே, காண முடியாதே, கதவடைக்கப்படுமே என்கின்ற கவலை எப்பொழுது வந்தது என்றால், எண்ணெய் இல்லை. எண்ணெய் கொண்டு போகாமல் போனால் மற்றவர்களிடம் நாம்
கெஞ்சி நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். மற்றவர்களிடம் போய் கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அப்பொழுது அவர்களுடைய பதில், புத்தியுள்ளவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது என்பதை 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி. பாத்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஆயத்தமா வந்த எங்களுக்கும் போதாம போயிடும், உங்களுக்கும் போதாம போயிடும். அதனால விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். அங்கதான் தெளிகிறது. புத்திசாலிகள் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? அங்க அவங்களை யாரும் தூஷிக்கவில்லை, அவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு அவர்கள் இருந்தார்கள். நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, we are helpless. இந்த நேரத்தில் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஆயத்தமாக வந்த எங்களுக்கும் அது குறைபாடாக முடிந்துவிடும். இந்த சப்பரம் தூக்கிட்டு வரவங்க பார்த்துருக்கீங்களா? என்ன சப்பரம்? அப்ப பின்னால ஒருத்தன் வருவான், பேர் என்ன? தீவட்டி தடியான்னு வருவாங்க. என்ன பேரு? தீவட்டி தடி. ஏன்னா அந்த தீவட்டியை தூக்கிட்டு முன்னால வருவான். அவனை வச்சுதான் மற்றவர்கள், புத்தி இல்லாதவர்களை திட்டுவாங்க. சரியான தீவட்டி தடியனா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் பாருங்க, அது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. புத்தி உள்ளவர்கள் எண்ணெயோடு வந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் கொண்டு வராமல் வந்து விட்டார்கள். ஆகையால் அவர்கள் இவர்களிடத்திலே கேட்கும் போது, நீங்கள் விற்கிறவரிடத்தில் போங்கள், இப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, போய் ட்ரை பண்ணுங்க என்று அவர்கள் ஊக்கம் படுத்தினார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அப்படியே அவர்கள் வாங்க போகும்போது மணவாளன் வந்து விட்டார். இப்போ அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருப்போம். வெறும் நம்ம இந்த புதிய ஆண்டு புதிய ஆண்டு புதிய ஆண்டு என்று இதற்காக எதையெல்லாம் நீங்கள் வாங்க போய் கொண்டிருப்பீர்களோ தெரியாது. மணவாளன் வந்து விட்டால் வேக வேகமா போத்தி விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடும். மணவாளன் வந்து விட்டால் டிஸ்கவுண்ட் சேல் போட்ட இடத்துல இருந்து ஓடி வர வேண்டியதா இருக்கும். 1ஆம் தேதியோட முடிஞ்சிருந்தான், இன்னைக்கு தான் 50% டிஸ்கவுண்ட்னு ஓடி இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் மணவாளன் வந்து விட்டால் நாம் திரும்பி வந்து விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே சலுகை சலுகை சலுகை. கர்த்தர் சலுகை கொடுக்காத விஷயம் ஆயத்தம். எல்லாத்துக்கும் சலுகை உண்டு. கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை சலுகையாய் கொடுத்தார், மீட்பை சலுகையாய் கொடுத்தார், மன்னிப்பை சலுகையாக கொடுத்தார், மகிழ்ச்சியை சலுகையாக கொடுத்தார், சமாதானத்தை சலுகையாக கொடுத்தார். ஆனால் ஆயத்தம் என்பது நாம் செய்ய வேண்டும். புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். புத்திசாலிகளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அவர் எல்லாவற்றையும் சலுகை. இன்னைக்கு அப்படிதான் போச்சு, எது எடுத்தாலும் சலுகை. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, இது வாங்கினா அது ஃப்ரீ. இன்னும் கொஞ்ச நாள்ல 3 பேர் செத்தா ஒரு ஆம்புலன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. தெரியல, இருக்கும், வரும். இன்னும் கொஞ்ச நாள் அப்படி ஆகும். டிஸ்கவுண்ட் சேல் பெரிய போர்டே வரும். அமரர் ஊர்தி இலவசமாக வேண்டும் என்றால் 3 பேர் சாவுங்கள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க. எது சலுகை நமக்கு? கர்த்தரை விடவா, ரட்சிப்பை விடவா? இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற சலுகை, இன்றைக்கு இங்கே அமர்ந்து நன்மைகளை நினைத்து பார்க்கிறோமே, அதை விட பெரிய சலுகை ஒன்றுமில்லை. அதை இழந்து போனவர்கள் அநேகர் உண்டு. கடந்த வருடம் இருந்தவர்கள் இல்லை. இந்த வருடம் அநேகர் மருத்துவமனையில் இருக்கலாம். ஆனாலும் கிருபையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஆயத்தத்திற்கு இது நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். நாம் ஆயத்தத்திற்கு உள்ளாக வேண்டும். எவ்விதமாய் ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆகையால் தான் அங்கே வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்படும். கதவு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம வேதத்திலே கதவு என்று வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நானே வாசல். ஆங்கில வேதாந்தத்தில் I am the door.
கதவே நான் தான் என்று சொல்லுகிறேன். இதோ வாசற்படியில் நின்று கதவே கதவை தட்டுகிறது என்றால் அது நம்முடைய கதவு தான். ஹல்லேலூயா. நாம் செல்ல வேண்டிய கதவு நம் வீட்டு கதவை தட்டுகிறது என்றால் அது ஒரே கதவு, இயேசு என்னும் கதவு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை எத்தனை பார்த்தீங்களா? திறந்து வைப்பது, அவருடைய கதவை திறந்து வைக்கிறார். உன்னுடைய வீட்டின் கதவு திறந்திருந்தாலும் உள்ளே வர மாட்டார். தட்டி கொண்டு வெளியே நிற்கிற ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. உடனே அப்படியே திறந்து வீட்டுக்குள்ள எது வரும்? நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. இஸ் a decent God. ரொம்ப அழகான ஒரு நல்ல நாகரிகம் தெரிந்த அற்புதமான ஒரு கடவுள். யாரையும் வற்புறுத்துகிறவர் அல்ல, யாரையும் நிர்பந்தப்படுத்துகிறவர் அல்ல. நம்மிடம் எல்லாவற்றையும் கொடுத்து நீயாக முடிவு செய். ஏனென்றால் உனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறேன். அவரே ஞானம். அவரே ஞானம் என்பதனால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் ஆயத்தமாய் இருப்பாய். ஞானத்தை இழந்து விட்டால் ஆயத்தம் இருக்காது. ஆயத்தத்தை நாம் செய்யாவிட்டால் கதவு அடைக்கப்படும். யோனாவை எவ்விதமாக அது அடைத்து போட்டது என்றால், அந்த மீன் என்ன பண்ணுச்சு? விழுங்கி போட்டது. நோவாவை எடுத்துக்கொண்டாலும் எப்படி அந்த கப்பலை அவன் உருவாக்க வேண்டும், பேழையை உருவாக்க வேண்டும் என்று எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தார். நீளம், அகலம், உயரம், கதவை வைக்கணும், ஜன்னல் வைக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா கதவை மூடும் அந்த உரிமையை அவர் நோவாவுக்கு கொடுக்கவில்லை. கர்த்தர் கதவை அடைத்தார். ஒரு அகலம் சொல்லுகிறார், கர்த்தர் தான் கதவை அடைப்பார். ஆகையால் தான் நமக்கு எல்லாம் உண்டு, எல்லா சலுகைகளும் உண்டு. ஆனால் கதவு அடைக்கப்படும். அந்த கதவு அடைக்கப்படும் போது நாம் தயாராக இருக்க வேண்டும். கதவு அடைக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, அதற்கு பின் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி சொன்னார்கள்? உங்களை அறியேன். எதனால் சொன்னாரு உங்களை அறியேன்? ரெகுலரா பார்த்துருந்தாக்க சொல்லுவாரு, பார்க்கலன்னா அறியன் தான் சொல்லுவார். இன்னைக்கு வந்து இதோட அடுத்த 31ஆம் தேதி வந்தீங்கன்னா அறியன் தான் சொல்லுவார். எத்தனை பேர் யூஎஸ் சர்வீஸ்க்கு மட்டும் வந்தால் போதும் வந்திருந்தீங்கன்னா, நடுவில் அவர் வரும்போது என்ன பண்ணுவார்? உங்களை நான் அறியேன், இவரை போன வருஷம் பார்த்தேன், இவங்களை வந்து வாரம் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே. வெறும் தீவளிக்கு தீவளி அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அறியேன் என்று தான் சொல்லுவார். ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணல. எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவார்? உன்னை அடிக்கடி பார்த்தால் தானே உன்னை தெரியும் என்று சொல்வார். உன்னை அறியேன் என்று சொல்வது ஏன் என்றால், ஆயத்தம் இல்லாதவர்களை அவர் அறியார். ஹல்லேலூயா. ஆயத்தமானவர்களை அறிந்து கொள்வார். எண்ணெய் கொண்டவர்களை அறிந்து கொள்வார். விளக்கிலே எண்ணெயோடு வந்தவர்களை அறிந்து கொள்வார். சத்தம் கேட்டு எழுந்தவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வார். ஆனால் எண்ணெய் இல்லாதவர்களை அறியேன் என்று தான் சொல்லுவார். அறியேன் என்று சொல்லாதபடிக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் ஆயத்தப்படும் ஒரு தருணத்திலே இருக்கிறோம். இந்த வருடம் நான் எதையெல்லாம் ஆயத்தமாக்க வேண்டும்? கதவு அடைக்கப்படுவது தெரியாதவர்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லுகிறேனா? என்னுடைய பயணத்திலே, என்னுடைய இந்த வரவேற்பிலே நான் எதிர்கொண்டு போகும்போது என்னை அறிவேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேனா? என்னிடம் இருக்கிற எண்ணெய் போதுமா அல்லது இன்னும் வாங்கிக் கொள்ள வேண்டுமா? யாரிடமும் கேட்காமல் நான் சுயமாய் நிற்க முடியுமா என்பதையெல்லாம் சிந்திக்கிற தருணம் தான் இந்த வேளை. இது மகிழ்ச்சியான வேளை, இது மகிழ்வான வேளை. ஆனால் ஆயத்தப்படுகிற வேளை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது ஆயத்தப்படுகிற ஒரு வேளை. ஆகையால் தான் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்துக் கொள்ளுங்கள். அறியாதிருக்கிறபடியினால், யூ டு நாட் நோ, உனக்கு தெரியாது. தெளிவா சொன்ன, உனக்கு தெரியாது. தெரியும் நினைச்சுக்காத. தெரியாது
ஏனென்றால் நம்முடைய சித்தாந்தம், கிறிஸ்தவ விசுவாசம், நமக்கு அளிக்கப்பட்ட செய்தி எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் திருமணத்தின் அடிப்படையில் இருக்கிறது. திருமணத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே விளக்கப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே கூட அவர் யார், திருச்சபை என்பது என்ன, கிறிஸ்து என்பவர் யார் என்று அதை திருமணத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் இதை சொல்லவில்லை, சபையையும் கிறிஸ்துவையும் சொல்லுகிறேன். நீங்கள் திருமணம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், ஆனால் அது திருமணத்திற்கு ஒப்புமையாய் இருக்கிறது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மணவாளன், நாம் மணவாட்டி. மணவாளன் என்பது இயேசுநாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இயேசுநாதர், நாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா ராணி கதையெல்லாம் ராணி ராஜாவை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நாதான். நாதா என்றால் கணவன் என்ற அர்த்தம், நாதா என்றால் மணவாளனே என்று அர்த்தம். நாதா, நாதர். ஆகையால் தான் அந்த மணவாளன். அப்ப நாம் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். நியமிக்கப்பட்டவர்கள் என்றால் நாம் நிச்சயதார்த்தம் அடைந்தவர்களாக இருக்கிறோம். மணவாளன் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆகையால் யூத திருமணத்தின் அடிப்படையிலே நமக்கு இவைகள் எல்லாம் விளக்கப்படுகிறது. யூத திருமணம் 3 சடங்குகளாய் இருக்கும். முதலிலே பெற்றோர் பார்த்து நிச்சயிப்பது, அடுத்து பரிசு பொருளோடு வந்து மணவாளன் மணவாட்டியை நியமித்து விட்டு செல்லுவது, பின்பு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வருவதுதான் கடைசி. அந்த கடைசி வேலையை குறித்து சொல்லுகிற பாடம். ஹல்லேலூயா. மரியாள் யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற வேளையில் தேவதூதன் வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல திருமண முறையே மாறிவிட்டது. அந்த இடத்துல எல்லாத்தையுமே மாத்திட்டார் ஆண்டவர். அதனாலதான் அந்த அம்மா பயந்தாங்க, எப்படி நான் இன்னும் என் கணவனை அறியேனே என்று சொல்லுகிற சூழ்நிலை. யோசேப்பு பயப்படாத, கூட்டிட்டு போ, நீ எப்படியும் போறது வேற, சொல்லாமல் கொள்ளாமல் இரவு ராத்திரியிலே சென்று அழைத்து வருவதுதான் உன்னுடைய சடங்கு சம்பிரதாயமாக இருந்தது. இப்பொழுது நான் மாற்றுகிறேன், ஏனென்றால் உலக ரட்சகர் பிறக்க. ஹல்லேலூயா. மனிதனை மனிதனாக படைத்த கடவுள் கடவுளை குழந்தையாக படைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாம குழந்தையா இருந்து வளர்ந்து வராமல் எப்படினார் இல்லையா? ஆதாமை மனிதனாகவே படைத்தார், ஆனால் ஒரு கடவுளை குழந்தையாக படைத்தார். ஏனென்றால் அவர் குழந்தையாக வந்து வளர்ந்து நமக்கு மாதிரியை வைத்து போனார் என்பதற்காக. நான் மனிதனாக இருந்தாலும் பாவம் இல்லாமல் வாழ்ந்தேனே, நீயும் அப்படி வாழ வேண்டும். நான் உலகத்தான் அல்லாதது போல இருந்தேனே, நீயும் உலகத்தான் அல்லாததாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி பிறந்தார். அந்த கடவுள், அப்படிப்பட்ட கடவுள். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மியூசிக் ஜம்னு போட்டு சம்பவ மகாதேவா அப்படின்னு இறங்கினாரு. நம்ம கிறிஸ்துமஸ் அப்படியா இல்லையே. எத்தனை எதிர்பார்ப்பு, எத்தனை எதிர்பார்ப்பு, எத்தனை அறிவிப்பு, எத்தனை பேருக்கு அறிவிப்பு, எவ்வளவு அழகாய் வந்த ஒரு தெளிவான ஒரு சிந்தனை. அப்படி கொண்டு வந்த அந்த கடவுள் நமக்கு அதன் அடிப்படையிலே சொல்லி தருகிறார். அதனாலதான் இதோ என் தந்தையின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்து செல்லுகிறேன் என்று சொன்னவர். அதை கூட்டிட்டு போகும்போது அழைத்து செல்லுவதற்கு, அப்ப இங்க வரும்போது இங்க தோழிகளை மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய தோழிகள்? யாருடைய தோழிகள்? அவங்க படிக்கல. மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போன 10 கன்னிகைகள், அவர்கள் எதுக்காக அங்க வராங்க? அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்றால், அந்த கன்னிகைகள் இவர்களுக்கு அந்த உதவி செய்வதற்காக அப்படின்னு வரும்போது மணவாளனை காண்பிக்கவில்லை. ஆனால் வந்த சத்தம் கேட்டது. மணவாட்டி யார் என்று சொல்லவில்லை, மணவாட்டிக்கு துணையாய் நின்றவர்கள் தான் 10 கன்னிகைகள். ஹல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் யார் என்றால், நாம் மணவாட்டிக்கு துணையாய் இருப்பவர்கள். சபை என்பது மணவாட்டி, நாமெல்லாம் கன்னிகைகள். ஹல்லேலூயா. இந்த சபையில், இந்த பெத்தேல் சபையில் எல்லாரும் புத்திசாலிகளா?
இல்லை, இன்னும் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அனைவரும் எண்ணெயோடு இருப்பதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இன்று எண்ணெய் நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த ஆயத்தம் என்பது அவர் வருகைக்கான ஆயத்தத்திலே நீ இருந்தால் உன் வாழ்க்கைக்கான ஆயத்தம் அவரால் நிறைவேற்றப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருந்தால் போதும், அவர் எல்லாவற்றையும் நடத்துவார். உன்னுடைய வாழ்க்கைக்கான ஆயத்தம் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் வருகைக்கான ஆயத்தத்தை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவை எண்ணெய், அதற்கு தேவை தீவட்டி, சொந்த பாத்திரம், சொந்த எண்ணெய், சொந்த தீவட்டி. கடைசி வேளையிலே சென்று கெஞ்சுகின்ற வேளைக்கு நாம் செல்லாதபடிக்கு ஆயத்தத்தோடு இருப்போம். உறங்கும் போது உறங்குவோம், எழுந்திருக்கும் போது ஆயத்தத்தோடு எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு நாம் கொண்டாடுவோம், ஆனால் எழுந்து கொள்ளும் போது ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் எழுந்து கொள்ள வேண்டும். வெறும் பண்டிகை கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பண்டிகை கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்த அற்புதமான ஒரு தருணம், கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். வாக்குத்தத்தம் என்பது அது வாங்கிக் கொள்வது அல்ல, உரிமை பெறுவது. அல்லேலூயா. அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிலத்தில் அதை எப்படி சொல்றாங்க? claim the promise. You have to claim the promise. ஆசீர்வாதத்தை உரிமையாக்கிக் கொள்வது, வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக் கொள்வது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது கொடுக்கப்படுவது அல்ல, உரிமையாக்கிக் கொள்வது. உரிமையாக்கிக் கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? நான் தகுதிப்படுத்திக் கொண்டால் தான் அதை உரிமையாக்கிக் கொள்ள முடியும். அப்பாயின்மெண்ட் அப்படியே கொடுத்துருவான், போய் நின்றுதும் சர்டிஃபிகேட் கேட்பான், பாஸ் பண்ணியான்னு சொல்லு, அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட். அப்ப வாக்குத்தத்தம் என்பது அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எண்ணெயோடு வந்திருந்தால் இன்றைக்கு உனக்கு வாக்குத்தத்தம் சொந்தமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் அது உனக்கு உரிமையாய் கிடைக்க வேண்டும் என்றால் நீ எண்ணெயோடு வந்திருக்க வேண்டும், ஆயத்தத்தோடு வந்திருக்க வேண்டும். கிளைமிங் தி ப்ராமிஸ், அதை உரிமையாக்கிக் கொள்வது. அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை மட்டும் பார்க்க கூடாது. நீ எவ்வளவு பேருக்கு வாக்குத்தத்தம் யோசிப்பாரு. நம்ம அதை பத்தி கவலையே பண்றது கிடையாது. இந்த நாளைக்கு காலைல 10 மணிக்கு போன் பண்றேன்னு சொல்றியா? அதுல வாக்குத்தத்தம் பண்றியா? சைலண்ட்ல போட்டேங்க, தெரியாம போட்டேன். செல்லு ஒண்ணு, மொபைல் இப்பதான் புதுசா மாத்தினேன், நம்பர்லாம் போயிடுச்சு. மட்டமான எண்ணெய் இல்ல, கெட்டு போன எண்ணெயை வச்சுட்டு அப்புறம் எப்படி நீங்க வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தான், அவர் போனே எடுக்க மாட்டாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் மட்டும் வாங்கிப்பாரு, அவர் கொடுக்கறத அவர் காப்பாற்றவே மாட்டார். நிறைய பாஸ்டர்ஸே பார்த்துருக்கேன், எடுக்க மாட்டாங்க போனு, அதுக்கப்புறம் பேசவும் மாட்டாங்க. அது என்னதான் அந்த அளவுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்களோ தெரியல. இருக்கிற எண்ணெயெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கடைசியில் அவங்க வெளியே நின்று போகிறாங்கன்னு எனக்கு பயமாரு. கதவு அடைக்கும் போது அவங்க வராமல் போயிட போகிறாங்க. நம்ம ஐயா அப்படி இல்லை, நான் பண்ணதால அவர் என்ன பண்ணி இவர்கிட்ட தப்பிச்சு ஓடுறாரு. ஆயத்தம் என்பது மிக முக்கியம். எண்ணெய் என்பது அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் இருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உம்மை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இதுல 7 விதமான நிலை நமக்கு இருக்கிறது. மனிதர்களாகிய விசுவாசிகளாகிய நமக்கு 7 நிலைகள். என்ன அந்த 7 நிலைகள்? ஒன்று மரித்த நிலை. நீங்க அதுல அண்டர்லைன் பண்ணலாம். நீங்க அந்த ஒரே வசனத்துக்குள்ள இந்த வார்த்தையெல்லாம் இருக்கும். மரித்த நிலை, உயிர்த்த நிலை, உறக்க நிலை, விட்ட நிலை, எழுந்த நிலை, வெளிச்ச நிலை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மரித்த நிலை, அடுத்து உயிர்த்த நிலை, உறக்க நிலை,
விழித்த நிலை, விட்ட நிலை, எழுந்த நிலை, வெளிச்ச நிலை. இந்த ஒவ்வொரு நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த ஒவ்வொரு நிலையையும் நாம் தாண்டி வரும்போது ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம், விழித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் உறங்குவதற்கு காரணம் என்ன? எண்ணெய் குறைவதற்கு காரணம் என்ன என்றால் அதற்கு காரணம் பாவம். நம்ம பாவம் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். பாவம்னா வெறும் 10 கட்டளைகள் இருக்கு, அது மட்டும் பாவம் நினைச்சிடாதீங்க, அது அல்ல. பாவம் அதற்கு தடையாய் இருக்கிறது. பாவத்தை கொடுக்கிறவன் யார்? பாவத்தில் உன்னை அழைக்கிறவன் யார்? பாவத்தை தூண்டுகிறவன் யார்? பாவத்திற்குள்ளாக உன்னை அழைத்து செல்லுகிறவன், தள்ளி செல்லுகிறவன் யார்? அவனிடம் நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? அதற்கும் தேவை ஆயத்தம். ஹல்லேலூயா. எண்ணெய் இல்லாமல் போவதற்கு காரணம் அவன்தான். ஹல்லேலூயா. ஆயத்தம் ஆகாமல் இருப்பதற்கு காரணமும் அவன்தான். எண்ணெயை நாம் அவனிடம் பெற முடியாது, கர்த்தர் தான் அதை நமக்கு கொடுக்க வேண்டும். எண்ணெயை பெற்றுக்கொள்ளுகிறார், அவரிடத்திலே பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் ஒளியேற்ற முடியாமல் இருந்தால் அது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அவர் கொடுத்த எண்ணெய், நீ ஒன்றும் புதுசா போய் பண்ண தேவையில்லை. அவர் உனக்கு கொடுத்ததை நீ காத்து கொள்ளாமல் விட்டு விட்டாய் என்று அர்த்தம். நீ அலட்சியப்படுத்தி விட்டாய் என்று அர்த்தம். ஏனென்றால் அந்த பாவமானது எவ்விதமாய் வருகிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, ஆத்துமா சரீரம். சரீரத்தின் இச்சையிலே ஆத்துமா பாவம் செய்கிறது. கண்ணு தெரியாதவனும் நடக்க முடியாத 2 பேரும் சேர்ந்து மாம்பழம் திருடுறதுக்கு போனாங்க. கண்ணு தெரியாதவன் சொன்னான், மாம்பழம் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நடக்க முடியாதவன் என்ன சொன்னா, நீ கவலைப்படாத, உன்னால நடக்க முடியும், என்னால பார்க்க முடியும். இவன் தோல் மேல எண்ணெய் ஏத்திக்க, அங்க போனா நான் பறிச்சு கொடுத்துறேன். 2 பேரும் மாம்பழத்தை பறிச்சிடலாம். பார்த்தீங்களா? சரீர இச்சையின் துணையோடு ஆத்மா பாவம் செய்யும். சரீர இச்சையின் துணையோடு ஆத்மா பாவம் செய்யும். அது இடம் கொடுக்காமல் பழம் பறிக்க முடியாது. முதல் பழம் அப்படித்தான் பறிக்கப்பட்டது. முதல் கனியை பறிக்கும் போதும் அப்படிதான் இருந்தது. ஏனென்றால் அது கவர்ச்சியாய் இருப்பதாக அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே அதை பார்க்கும் போது அப்படி இருந்திருக்காது படிக்கும் போது. ஆனா அவன் காட்டினா பாருங்க, அதுலதான் அவன் பிளாட்டா இருந்தான். ஏன்னா அது அப்படி கவர்ச்சியா இருந்தான். நீங்க டிவிலே பாருங்க, நம்ம ஒரு ஆப்பிள் வாங்குறோம், அந்த ஆப்பிள் மாதிரியே இருக்காது டிவியில காட்டுறாரு. நம்ம பால் காய்ச்சுங்க, ஸ்லோ மோஷன்ல வருது பால், அப்படியே பொங்கி அப்படி விழுது, அது மாதிரியே வருது. நம்மளை வாங்க வைக்கணுன்றதுக்காக அவன் எல்லா வித்தையும் காட்டுவான். அப்படிதான் முதல் ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட் ஒன்று போட்டான், சூப்பர் ஆட். அதை பார்த்த உடனே அந்த அம்மா உடனே வாங்கிட்டாங்க, வாங்கி அதை சாப்பிட்டாங்க. கவர்ச்சியை உண்டாக்குகிறவன் அந்த இடத்துல. அப்படிதான் வந்து முதல் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, நியூ இயருக்கு புடவை எடுக்கணும்னு போனாங்க. 6500 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதும் பயங்கரமா காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறாரு. எப்படி நீ இவ்வளோ 6500 ரூபாய்க்கு வாங்குவேன்? என்ன இருக்குது காசு? சிம்முச்சுன்னு கத்துற. நான் என்னங்க பண்றது? நான் அங்கே போய் கண்ணாடி முன்னால் நிற்கிறேன். ஒரு குரல் வந்து பின்னால சொல்லிச்சு, இந்த சுடிதாரில் நீ ரொம்ப அழகா இருக்க. ஏய், அது உன் குரல் இல்லடி, அது சாத்தான் குரல். நீ உடனே என்ன சொல்லிருக்கணும், பின்னால போ சாத்தானு சொல்லிடக்கூடாது. சொன்னேங்க, நீ பின்னால இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கேன்னு சொன்னா, அதான் வாங்கி. பாவம் அது எவ்விதமாய் கர்ப்பம் தரிக்கிறது என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆயத்தத்தை தடுக்கிறவன் அவன். எண்ணெய் இல்லாமல் ஆயத்தம் இல்லை. ஹல்லேலூயா. எண்ணெயை பெற்றுக் கொள்வது, எண்ணெயை காத்துக் கொள்வது, எண்ணெயை வைத்துக் கொள்வது, எழுந்து விட்டேன் என்று சொல்லுவது, அது எல்லோரும் எழுந்திருப்பார்கள். அதான் இங்க எல்லாரும் எழுந்துச்சாங்க, 10 பேர் எழுந்துச்சாங்க. சத்தம் கேட்டு 10 பேரும் எழுந்தார்கள். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த சத்தம் கேட்டு கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும். எல்லாம் அவங்க கூட போவாது இல்லையா? எல்லோரும் செல்ல மாட்டார்கள்.
நாம் மாத்திரமே செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆயத்தமாய் இருக்கின்ற நாம் மாத்திரமே அங்கு செல்ல முடியும். அதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கதவு அடைக்கப்படும். அது மாத்திரமல்ல, எண்ணெயை பங்கு பெற முடியாது. அது ஷேரிங் கிடையாது. You cannot share. You can share the gospel. நற்செய்தியை நீங்கள் பங்கு பெறலாம். நம்ம ஷேர் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட போயிட்டு குட் நியூஸை ஷேர் பண்ணலாம். ஹோலி ஸ்பிரிட்டை ஷேர் பண்ண முடியாது. You cannot share. அது முழுமையாக பெற்றுக்கொள்வது. நான் கொஞ்சம் பரிசாவியானவர் இன்னைக்கு கொடுத்தாங்க சர்ச்சில், நீங்கள் கொஞ்சம் வச்சுக்க, கொடுக்க முடியுமா? அப்படி இல்லை. அது அப்படி அல்ல. கொடுப்பது அல்ல, பங்கு போடுவது அல்ல. ஆனால் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நோ சான்ஸ். உனக்கு கொடுத்தா எனக்கு போயிடும். இது எனக்காக பெற்றுக்கொண்டது, அவரை எதிர்நோக்கி செல்லுகிறேன் என்று சொல்லி நீங்க போய் வாங்கிக்கீங்க. போய் வாங்குகிற நேரம் கதவடைக்கப்படும். கதவடைப்புக்கு முன்பாக காத்திருக்கிறவர்களாய் நாம் இங்கே இருக்கிறோம். நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். பல சமயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், பழைய கதையிலே போயிடுறோம். நிறைய இன்றைக்கு சாட்சிகள் சொன்ன போது கூட நம்முடைய சாட்சிகள் எல்லாம் எதுவாக இருந்தது? பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வந்தேன். அது நல்லதுதான். ஆனாலும் அவர் நமக்கு மெய் சமாதானத்தையும் மெய் மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மெய்யான மகிழ்ச்சி என்பது எப்படி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் நமக்கு எது தேவை என்று யோசித்து பாருங்கள். நிறைய சலிப்பு, சலித்துக் கொள்வது, பிரச்சனையை பத்தியே பேசுறது, அப்படி இருப்பதனால்தான் நமக்கு நம்ம என்ன பண்றோம், எத்தனை முறை எத்தனை புயல்களை நான் சந்தித்தேன் தெரியுமா என்று சொல்லுவதை காட்டிலும் எத்தனை மழையிலே நான் ஆடி மகிழ்ந்தேன் தெரியுமா என்று நினைப்பது அது கர்த்தரை மகிழ்வு கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம வெறும் இதைதான் சொல்றோம். எவ்வளவு நாட்கள் நான் மழையிலே ஆடி தெரிந்தேன் மகிழ்ந்தேன் என்று சொல்லுவதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லுவோம். அந்த வருஷம் ஒரு புயல் வந்தது பாரு அப்படின்ற, எத்தனை நாள் நீ சந்தோஷமாய் ஆடி மகிழ்ந்திருப்பாய். சலிப்பு என்பதை எல்லாம் விட்டுவிட வேண்டும். ஆயத்தம் என்பதுதான் நமக்கு முக்கியம். ஏனென்றால் கர்த்தர் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள் என்று மிக தெளிவாய் சொன்னார். எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்தும் கவலை கொள்ளாதிருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் உடையை காட்டிலும் சரீரமும், பார்த்தீங்களா, உணவை காட்டிலும் ஜீவனும் முக்கியம் அல்லவா? அந்த ஜீவனுக்கும் சரீரத்திற்கும் எது தேவை என்றால் எண்ணெய் தேவை. அந்த எண்ணெயை பெற்றுக்கொண்டு ஆயத்தமாய் இருந்தால் நிச்சயமாக கதவடைக்கப்படும் போது நாம் ஆயத்தமாய் இருப்போம். கதவடைக்கப்படாமல் உள்ளே செல்வோம். அவர் ஏன் அப்படி தெரியாது என்று சொன்னார், அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொன்னார் அந்த வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். உங்களை அறியேன் என்று ஏன் அவர் அப்படி சொன்னார், அதை குறித்து நாம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். லூக்கா 12:36-37 படிங்க. காத்திருக்கிற விழித்திருக்கிறவராக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆயத்தமாய் இருந்தால் நம்முடைய விழிப்பு சரிதானதாக இருக்கும். மத்தேயு 7:21 மத்தேயு 7:21 பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
தெளிவா சொல்லிட்டாரு. இங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரே ஆண்டவரே கதவை தரங்க, உங்களை நான் அறியேன். ரெஃபரன்ஸ் தெளிவா இருக்கு. நம்மை அறியேன் என்று சொல்லாதபடிக்கு ஆயத்தத்தோடு இருப்போம். நல்ல மகிழ்ச்சியாய் கொண்டாடலாம். புதிய ஆண்டை கொடுத்ததற்காக நம்மை நன்மையினால் இன்றைக்கு முடிசூட்டினார் என்பதை நாம் அறிந்தவர்களாக கொண்டாடலாம். இன்னும் ஒரு ஆண்டை கொடுத்தாரே என்று நன்றி பாராட்டி கொண்டாடலாம். நாம் ஜெபத்தின் முடிவிலே ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. 2024 அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதை மறக்காத. முதல்ல புதுசா லிஸ்ட் கொண்டு வந்திருக்கே, அது ஓரமா வை. இதுக்கு முன்னால ஆன்சர் பண்ணார், அது எல்லாவற்றிற்கும் நீ முதலில் நன்றி செலுத்து. அந்த நன்றிகை செலுத்துவதற்குத்தான் நாம் கூடியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம் பாத்திரத்தை நிரப்பிக் கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுவும் திருவிருந்து ஆராதனை என்னும் போது இன்னும் அதிகமாய் உங்கள் தீவட்டிகள் அணையாதபடிக்கு நீங்கள் பாத்திரத்தில் எண்ணெயோடு புறப்பட போகிறீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த இடத்திலே கூடி இருக்கிறோம். இந்த இடத்திலே எண்ணெய் பெற வந்திருக்கிறோம். இந்த வருடத்திற்கு ஆயத்தமாக வந்திருக்கிறோம். இந்த வருடத்திலே என்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டிலும் என்னுடைய ரட்சிப்பிற்கு நான் காத்து கொண்டிருக்கிற அவருடைய வருகை சமீபம் என்பதை அறிந்திருக்கிற வேளையிலே இந்த வருடம் அவர் வந்தாலும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். எனக்கு கதவு அடைக்கப்படாது என்பதை சொல்லி திரும்ப வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you so much. God bless you all.